வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பெரிய வெங்காயம் தான் இந்த கிரேவிக்கே நல்ல திக்னஸ் கொடுக்கும். அது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் நிறைய உப்பு பிடிக்காது, அதனால் பார்த்துட்டு நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் ஆட்டுக்காலில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இது கூடவே ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம், அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விட்டுடலாம். 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்போ தான் கால் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். நிறைய விசில் வருதுன்னு நினச்சி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு வேக வச்சாதான் ஆட்டுக்கால் நல்லா பஞ்சு போல் வெந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஆட்டுக்கால் கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த 3யுமே நம்ம லேசாக வறுத்துக்கணும். லேசாக கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் நம்ம இந்த 3 பொருளையுமே வறுத்துக்கணும். நிதானமான சூட்டில் வறுக்கிறப்ப ஜீரகமும் சோம்பும் கருகாமல் நமக்கு நல்லா வறுப்பட்டு வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கறி மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆட்டுக்கால் நமக்கு நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக்காடு கொடுத்தா தான் கிரேவியும் நல்லாயிருக்கும், நமக்கு செரிமானத்துக்குமே நல்லது. இப்போ கால் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல மிளகாத்தூள் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கோம். இதில் மிளகு சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான ஆட்டுக்கால் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இட்லி தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமான ஆட்டுக்கால் கிரேவி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.